பார்வைக்கு ஒளிஞ்சேருது. அவன் பார்க்கும்போது சீன் போடுறது இல்லையா? பெரிய வேலை செய்கிறான், அப்பா அவனை மாதிரி ஒரு வேலை செய்யணும், அவன் அப்படி போனவொன்னே பேசாமல் போய் தூங்குறது. பார்வைக்கு ஒளிஞ்சேருது. அவளுடைய எதுக்கு அவங்க மோட்டிவேஷன் என்ன? வேலையில் மோட்டிவேஷன் என்ன? ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஆள் இருக்கும்போது அவன் முன்னால் கொஞ்சம் சீன் போட்டுட்டு வந்துடணும். இதுதான் வேலையுடைய ஃபிலாசபியே நிறைய பேருக்கு. அவனுக்கு முன்னால் ஒரு காட்டிட்டு வந்துடணும். அப்புறம் அவன் ஏதாவது நமக்கு செய்வான், இல்லைன்னா தொலைச்சிடுவான் அவன், அவ்வளோதான் அப்படின்னு போகிறான். ஆனால் இந்த கதை அது கதை வேறு கதையை மனசில் வச்சுக்கிட்டு போகிறான் வேலைக்கு. கதை இதாகிடுச்சுன்னா எப்படி போகிறான்? அவன் பார்க்குறானோ பார்க்கலையோ எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் சம்பள உயர்வு தர்றானோ தரலையோ, அவன் என்ன நல்லா நியாயமாக நடத்துகிறானோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் எஜமான் பரலோகத்திலே இருக்கிறார். வசனம் சொல்லுதா இல்லையா? ஏன் எஜமான் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்க்குறாரு, அவர் தூங்குறது இல்லை. போயிட்டு பாரு, நான் இந்த பக்கம் ஓடிட்டு வந்துடுறேன், நடக்காது. அவர் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் நான் வேலை செய்ய போகிறேன். அவர் பார்க்குறாரு. இவன் பார்க்கலன்னா தொலைகிறான், அவன் பார்க்காம போகிறான், விட்டு பரவாயில்ல, அதுக்காக நான் வேலை செய்யலாம். அவர் பார்க்குறாரு, நான் வேலை செய்கிறேன். அவர் தான் என்னுடைய எஜமான். அவர் எனக்கு பலனை தருவார். இந்த உலகத்திலும் தருவார், வரப்போகிற உலகத்திலும் அவர் தருவார். கொலோசியரில் சொல்லும்போது சொல்லியிருக்குது இல்லை, எபேசியரில் சொல்லும்போது சொல்லியிருக்குது 9ஆம் வசனத்தில், எஜமானவர் பரலோகத்தில் இருக்காரா? 2 பேருடைய எஜமானம். அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் பாரபட்சம் இல்லை. அப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த எஜமான் இந்த பூலோகத்திலே நமக்கு பலனை தர்றாரு, இன்னும் நித்தியத்திலும் நமக்கு பலனை தர்றாரு. நித்தியத்தில் நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட போகிறது, என்ன விதமான பொறுப்புகள் பதவிகள் பட போகிறதுங்கிறதுக்கு இங்கே ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? இங்கே எவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்கன்னு பார்த்து தான் அங்கே கொடுக்க போகிறாங்க தேவனுடைய ராஜ்யத்தில். அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, அது போதும் எனக்கு, இந்த உலகத்திலையும் எனக்கு பலன் கொடுப்பார், அங்கேயும் எனக்கு பலன் கொடுப்பார்.